வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 தடவை அரிசியை களைஞ்சிட்டு 3ஆவது தடவை அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு 2 தக்காளி போதும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியை கையில் மசிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கையில் மசிச்சுட்டு கொஞ்சம் தக்காளியை நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக. ஸோ ஒரு பிளேட்டில் தக்காளி நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ரசப்பொடி உங்ககிட்ட இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா 2 கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வரமிளகாவை நான் வதக்கறக்காக வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இருக்கோ போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒரு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில் பிசையும் போது தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை பாதியை அந்த தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்சத்தை நம்ம வதக்கறக்காக அந்த வதக்கிற இதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. இப்போ வடைச்சட்டியை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம எப்பவும் போல் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இங்கே வதக்கறக்குன்னு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, அப்புறம் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. லைக் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அந்த தக்காளி நல்லா வதங்கினது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றி நம்ம இந்த தண்ணி கொதிக்கணும். கொதிநிலை வர்ற வரைக்கும் அதை நீங்கள் விட்டுருங்க. இந்த கொதிக்கும் போது நமக்கு தெரியும் பபுள்ஸாக கொதித்ததுக்கு அப்புறமா அப்போ தான் நம்ம புளி ஊற்ற போகிறோங்க. ஸோ எடுத்தோடனே நம்ம புளி இது கூட ஊற்ற போகிறதில்ல. லாஸ்ட்டாக தான் நம்ம புளியை ஊற்ற போகிறோம். ஸோ புளி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். புளியும் அது கொதிக்கணும். ஸோ புளியும் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டு இறக்கிட வேண்டியதாங்க. இது ரொம்ப அல்டிமேட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். எனக்காவது உங்களுக்கு பருப்பு ரசம் வைக்க முடியல அப்படின்ற நேரத்தில் சீக்கிரம் ரசம் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இது நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.